வணக்கம். இது த டீப் டைவ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கமான சாலைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிராமங்கள், நகரங்கள் எல்லாத்தையும் இணைக்கிறது இந்த சாலைகள் தான் இல்லையா? வர்த்தகம், படிப்பு, வேலைன்னு நம்ம அன்றாட இயக்கத்துக்கே இது ரொம்ப முக்கியம். ஆமா, ரொம்ப அடிப்படை இது. ஆனா இதே சாலைகள்ல சில நேரங்கள்ல குறிப்பா நம்ம இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஆபத்தும் இருக்கு. இந்த சாலை விபத்துக்கள்ங்கிறது நம்ம நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு வகுப்பு 8 சமூக அறிவியல் பாட புத்தகத்துல புவியியல் பகுதியில் இருக்கிற சாலை பாதுகாப்பு பற்றிய தகவல்களை ஆதாரமா வச்சுதான் இன்னைக்கு பேச போறோம். சரி, இது வெறும் பரீட்சை பாடம் இல்ல, நம்ம எல்லாரோட பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. சாலை பாதுகாப்புங்கிறது வெறும் சிக்னல், ஹெல்மெட், சீட் பெல்ட் மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய ஒரு சமூக கட்டமைப்பு மாதிரி. மனுஷங்களோட பழக்க வழக்கம், வண்டிகளோட டெக்னாலஜி, ரோடோட டிசைன், அரசாங்கத்தோட பாலிசி இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஓ, அப்படியா? ஆமா, பாட புத்தகத்திலயும் அதான் சொல்றாங்க. இந்த விபத்துகள், அதனால வர்ற உயிரிழப்பு, காயம் இதெல்லாம் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். புவியியல் பார்வையில பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பயணம் பண்றோம், நம்ம ஊர்ல கடை, ஸ்கூல் எங்க இருக்கு, அதாவது நிலப்பயன்பாடு எப்படி இருக்கு, அப்புறம் மழைக்காலம் மாதிரி சீசன்ஸ், நாம ஓட்டுற வண்டிகளோட வகை, சைக்கிள்ல இருந்து ஆட்டோ வரைக்கும், இது எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டது. அதனால இத வெறும் ரூல்ஸா பார்க்காம ஒரு சிஸ்டமா புரிஞ்சுக்கணும். சரி, இத ஒரு பெரிய படமாவே பார்க்கலாம். அப்போ இந்த கலந்துரையோடல நம்ம நோக்கம் என்னன்னா, சாலை பாதுகாப்போட பேசிக்ஸ் என்ன, விபத்துகள் ஏன் நடக்குதுங்கிற காரணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அப்புறம் நாம என்ன விதிகளை ஃபாலோ பண்ணணும், பாதுகாப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன நடவடிக்கைகள் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் முக்கியம். கண்டிப்பா. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? விபத்துக்கள் ஏன் நடக்குது? பாட புத்தகம் சொல்ற மாதிரி ஓட்டுநர், பாதசாரிகள், பயணிகள், வாகனம், சாலை, சுற்றுச்சூழல்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய காரணிகள் இருக்கு. இதுல எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? பொதுவா பாத்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் படி ஓட்டுநர்களோட தவறுகள் தான் ரொம்ப அதிகமான விபத்துகளுக்கு காரணமா இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, அதாவது ரொம்ப வேகமா போறது, அப்புறம் கவனக்குறைவு. குறிப்பா இப்போ பெரிய பிரச்சனையே வண்டி ஓட்டும் போது மொபைல் போன் யூஸ் பண்றதுதான். ஆமா, அது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஓட்டுறது, சரியா தூங்காம சோர்வா ஓட்டுறது, சில சமயம் விதிகளை மதிக்காம அலட்சியமா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, ஓட்டுநர் மட்டும் இல்லாம பாதசாரிகளோட பங்கு எப்படி இருக்கு? பாதசாரிகளும் கவனமா இருக்கணும். சில சமயம் அவங்க தப்பான இடத்துல ரோட கிராஸ் பண்றது, திடீர்னு ரோட்டுக்குள்ள இறங்குறது, இல்ல வேகமா ஓடி கடக்க முயற்சி பண்றது, இதெல்லாம் கூட விபத்துக்கு காரணமா அமையுது. ஓட்டுநர், பாதசாரிகள் தவிர வண்டியோட கண்டிஷனும் ரோடோட நிலைமையும் எப்படி சார் இதுல ஒரு பங்கு வகிக்குது? அதுவும் முக்கியம். வண்டியை சரியா மெயின்டைன் பண்ணலனா திடீர்னு பிரேக் ஃபெயில் ஆகலாம், ஸ்டியரிங் கட்டுப்பாடு போலாம், டயர் ரொம்ப தேஞ்சு போயிருந்தா கூட வண்டி ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வண்டியில கொள்ளளவுக்கு அதிகமா ஆட்களை ஏத்துறது, இல்ல பாரம் ஏத்துறது, ஓவர்லோடிங், இதுவும் ரொம்ப ஆபத்தானது. ஆமா, பாக்குறோம் நிறைய. சாலையோட நிலைமையும் ரொம்ப முக்கியம். ரோட்ல பெரிய பள்ளம் இருந்தா, ரோடு உடைஞ்சு போயிருந்தா, சில இடங்கள்ல ரோட்டை ஆக்கிரமிச்ச கடைகள் போட்டிருப்பாங்க, அதுவும் பிரச்சனை தான். இல்ல ரோடோட டிசைனே சரியில்லாம இருக்கலாம், ரொம்ப குறுகலா இல்ல வளைவுகள் சரியா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனைகளும் விபத்தை உண்டு பண்ணும். சரிதான். சுற்றுச்சூழல் காரணிகள்னு சொன்னீங்களே? ஆமா, அதாவது பலத்த மழை பெய்யும் போது ரோடு சரியா தெரியாது, வெள்ளம் வந்தா ரோடு மூழ்கிடும், இல்ல பனி, மூடு பனி இருந்தா கூட பார்வை குறைஞ்ச விபத்து நடக்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காரணிகள் எல்லாம் ஓட்டுநர் தப்பு, பாதசாரி தப்பு, வண்டி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, வெதர் கண்டிஷன், இதுல ஒண்ணு மட்டும் தனியா இல்லாம பல சமயம் 2-3 காரணிகள் ஒன்னா சேரும் போதுதான் பெரிய விபத்து நடக்குது. ஓ, சரி சரி. நம்ம ஏரியால இதுல எந்த ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்குன்னு நாம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ஒரு அனலிட்டிக்கல் வியூ, அதாவது பகுப்பாய்வு பார்வை. புரியுது. இவ்வளவு காரணங்கள் இருக்குன்னா இதை குறைக்கிறதுக்கு தானே இந்த விதிகள்லாம் இருக்கு. இந்த விதிகளை சும்மா படிக்கிறதோட நிறுத்தாம நம்ம பாதுகாப்புக்கு இது எவ்வளவு முக்கியம் பார்க்கணும். பாடப்புத்தகம் சொல்ற முக்கியமான அடிப்படை சாலை விதிகள் என்னென்ன? ரொம்ப பேசிக்கான ஆனா ரொம்ப முக்கியமான விதி, நம்ம நாட்டுல எப்பவுமே சாலையோட இடது பக்கமா தான் போகணும். இத குழப்பத்தை தவிர்க்கும். சரி. அடுத்து
நம்ம வளைவுல திரும்ப போறோம்னா வலது பக்கமோ இடது பக்கமோ கொஞ்சம் முன்னாடியே இண்டிகேட்டர் போடணும். அப்பதான் பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியம். ம். அப்புறம் வேக கட்டுப்பாடு. ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அவசரம்னு வேகமா போறது பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். உண்மைதான். அதே மாதிரி நம்ம லேன்ல ஒழுங்கா போகணும். தேவையில்லாம அடிக்கடி லேன் மாறி மாறி போறது மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், நமக்கும் ஆபத்து. ஜீப்ரா கிராசிங் மாதிரி பாதசாரிகள் கடக்கிற இடங்கள்ல வண்டிய கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அவங்க பாதுகாப்பா கடந்து போக நம்ம வழி விடணும். ஓவர்டேக் பண்றத பத்தி சொல்லுங்க. அதுல நிறைய தப்பு நடக்குதே. ஆமா, அதுல ரொம்ப கவனம் தேவை. ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி எதிரில வண்டி எதுவும் வரல, முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கும் போதுமான இடைவெளி இருக்குன்னு நல்லா பார்த்துட்டு சேஃபா இருந்தா மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும். ம். அவசரப்பட்டு முந்தவே கூடாது. அதே போல யூட்டர்ன் பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்ல நல்ல சுத்தி முத்தி பார்த்துட்டு டிராபிக் இல்லாதப்போ கவனமா திரும்பணும். சரி. அப்புறம் முன்னாடி போற வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் எப்பவுமே ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்க சடனா பிரேக் போட்டா கூட நம்மால மோதாம நிறுத்துற அளவுக்கு இடைவெளி வேணும். ராத்திரி நேரத்துல கட்டாயமா ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு தான் ஓட்டணும். சரியா? சரி சரி. ரோட்ல நம்ம பாக்குற அந்த கோடுகள், நேர்கோடு, விட்டு விட்டு போட்ட கோடு, இரட்டை கோடு, அப்புறம் இந்த சிக்னல் போர்டுகள், இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு. கண்டிப்பா. சாலையோட நடுவுல போடுற கோடுகள் இருக்கு இல்லையா, அது முக்கியமா ஓவர்டேக் பண்றத கண்ட்ரோல் பண்ணுது. சாலையோட நடுவுல வெள்ளையிலயோ இல்ல மஞ்சள்லயோ தொடர்ச்சியா ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதை தாண்டி ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓ சரி. அதுவே கோடு விட்டு விட்டு போட்டிருந்தா பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க உறுதி செஞ்சுக்கிட்டு மத்த வண்டிகளை முந்தலாம். சில இடங்கள்ல 2 தொடர்ச்சியான கோடு இருக்கும், அங்கேயும் கண்டிப்பா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் சிக்னல் கிட்டயோ இல்ல ஜீப்ரா கிராசிங் கிட்டயோ தரையில ஒரு தடிமனான வெள்ளக்கோடு இருக்கும் பாருங்க, அது நிறுத்த கோடு, ஸ்டாப் லைன். அதுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தணும். சரி. இந்த சைன் போர்டுகள் பத்தி சொல்லுங்க, நிறைய இருக்குமே. ஆமா, அந்த சாலை குறியீடுகளை நம்ம 3 வகையா பிரிக்கலாம். 1, கட்டாய குறியீடுகள், மேண்டட்டரி சைன்ஸ். இது பெரும்பாலும் வட்டமா சிவப்பு பார்டரோட இருக்கும். இது நாம என்ன செய்யணும் இல்ல செய்யக்கூடாதுன்னு கட்டாயமா சொல்லும். உதாரணமா ஸ்டாப், ஒன் வே, ஸ்பீட் லிமிட் போர்டு இதெல்லாம். 2வது எச்சரிக்கை குறியீடுகள், காஷனரி வார்னிங் சைன்ஸ். இது முக்கோண வடிவத்துல இருக்கும். இதுக்கும் சிவப்பு பார்டர் இருக்கும். இது முன்னாடி ரோட்ல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு நம்மள எச்சரிக்கும். உதாரணமா ஸ்கூல் ஜோன், குறுகிய பாலம், வளைவு இருக்கு, ஆட்கள் வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி. சரி. 3வது தகவல் குறியீடுகள், இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். இது பெரும்பாலும் செவ்வக வடிவத்துல நீல கலர்ல இருக்கும். இது நமக்கு வழிகாட்டுறதுக்கோ இல்ல ஏதாச்சும் தகவல் கொடுக்கறதுக்கோ யூஸ் ஆகும். உதாரணமா ஹாஸ்பிட்டல் இருக்கு, பெட்ரோல் பங்க் இருக்கு, ரெஸ்டாரண்ட் இருக்கு, பார்க்கிங் பண்ணலாம், இல்ல எந்த ஊர் எவ்வளவு தூரம்னு காட்டுற போர்டுகள்லாம் இதுல வரும். ஓ, இந்த 3 வகை தான் முக்கியமா? ஆமா, இந்த குறியீடுகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டினா பாதி பிரச்சனை குறையும். அருமை. டிராபிக் சிக்னல் லைட்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிவப்பு, மஞ்சள், பச்சை இது தெரியும். ஆனா சில சமயம் அந்த மஞ்சள் லைட் கொஞ்சம் குழப்படே. அதுவும் சிம்பிள் தான். சிவப்புனா கண்டிப்பா நிறுத்தணும் ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி. பச்சைனா சுத்தி பார்த்துட்டு பாதுகாப்பா போலாம். அந்த மஞ்சள் லைட்டுக்கு 2 அர்த்தம் இருக்கு. பச்சை முடிஞ்சு மஞ்சள் வந்தா வேகத்தை குறைச்சு நிறுத்த தயாராகணும்னு அர்த்தம். ஓ, பச்சை விழ போகுதுன்னு அர்த்தம். சில ஜங்ஷன்ல மஞ்சள் லைட் விட்டு விட்டு எரியும், ஃபிளாஷிங் yellow. ஆமா. அப்படின்னா அந்த இடத்துல வேகத்தை குறைச்சு ரொம்ப கவனமா பார்த்து கிராஸ் பண்ணணும்னு அர்த்தம். பாதசாரிகளுக்கும் தனியா சிக்னல் இருக்கும், அதையும் நாம கவனிக்கணும். சரிதான். பாதசாரிகளை பத்தி பேசும்போது அவங்களும் சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமே. கண்டிப்பா. முடிஞ்ச வரைக்கும் நடைபாதையில தான் நடக்கணும். நடைபாதை இல்லாத இடங்கள்ல சாலையோட வலது பக்க ஓரமா நடக்கணும். வலது பக்கமா? ஏன்? அப்பதான் நமக்கு எதிர்த்த மாதிரி வர்ற வண்டிகள் தெரியும், அவங்க வரத பார்த்து நம்மால சுலபமா ஒதுங்க முடியும். இடது பக்கம் நடந்தா பின்னாடி இருந்து வர்ற வண்டி நமக்கு தெரியாது. ஓ, இது நல்ல கிப்ரு. சரி, பொதுவான விதிகள், சிக்னல்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் சட்டம். ஆனா நம்மளோட தனிப்பட்ட பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. இது மிகவும் சுவாரஸ்யமானது. ஏன்னா நாம நினைச்சா இத உடனடியா செய்ய முடியும். நாம ஒவ்வொருத்தரும் நம்ம சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணும். நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம ஒவ்வொருத்தரும் நம்ம பாதுகாப்புக்கு நிறைய செய்ய முடியும்.
முதல்ல டூ வீலர்ல போறவங்க, ஓட்டுறவங்க, பின்னாடி உட்கார்ந்து போறவங்க 2 பேருமே கட்டாயமா நல்ல தரமான ISI முத்திரையை உள்ள ஹெல்மெட் போடணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். இது தலையில அடிபடாம காப்பாத்துற முக்கியமான கவசம். அதே மாதிரி கார் மாதிரி வாகனங்கள்ல போகும்போது டிரைவர், முன்னாடி சீட்ல இருக்கிறவங்க, பின்னாடி சீட்ல இருக்கிறவங்கன்னு எல்லாருமே கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். பின்னாடி இருக்கிறவங்களும் போடணுமா? ஆமா, கண்டிப்பா. விபத்து நடக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களும் முன்னாடி தூக்கி எறியப்பட வாய்ப்பு இருக்கு. சீட் பெல்ட் அதை தடுக்கும். இது ரெண்டும் உயிர் காக்கும் கருவிகள். சரி, அப்புறம் வண்டி ஓட்டும் போது மொபைல் போன் யூஸ் பண்றத சுத்தமா தவிர்க்கணும். பேசுறது, மெசேஜ் பண்றது, ஈவன் நோட்டிபிகேஷன் பாக்குறது கூட கூடாது. ஒரு செகண்ட் கவனம் சிதறினா கூட போதும், பெரிய விபத்து ஆகலாம். ம் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கோவில் மாதிரி இடங்கள் கிட்ட போகும்போது வேகத்தை நல்லா குறைச்சு ரொம்ப கவனமா போகணும். திடீர்னு குழந்தைங்க ரோட்டுக்கு வரலாம். அப்புறம் ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் வண்டி மாதிரி எமர்ஜென்சி வாகனங்கள் சைரன் சத்தத்தோட வந்தா நாம உடனே ஓரமா ஒதுங்கி வழிவிடணும். நம்ம சின்ன உதவி ஒரு உயிரை காப்பாத்தலாம். கரெக்ட். வண்டி மெயின்டெனன்ஸ் பத்தியும் சொன்னீங்களே. ஆமா, நம்ம வண்டிய நல்ல கண்டிஷன்ல வச்சுக்கணும். பிரேக் சரியா இருக்கா, டயர்ல காத்து கரெக்டா இருக்கா, தேஞ்சு போயிருக்கா, ஹெட்லைட், இண்டிகேட்டர் எல்லாம் வேலை செய்யுதான்னு அப்பப்போ செக் பண்ணணும். வண்டியில ஓவர்லோட் ஏத்தவே கூடாது, அது வண்டியோட கண்ட்ரோலை பாதிக்கும். சரி. ரோட்ல போகும்போது முன்னாடி போற வண்டிக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் விட்டு போகணும். ரவுண்டா நாட்கள்ல போகும்போது வலது பக்கம் இருந்து வர்ற வண்டிக்கு முதல்ல வழி விட்டுட்டு அப்புறம் எதிர் கடிகார சுற்றுல போகணும். எந்த பக்கம் திரும்பினாலும் கொஞ்சம் முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வர்றவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஆனா முக்கியமான பழக்கங்கள். நம்ம தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டியதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா சாலை பாதுகாப்புங்கிறது ஒரு தனிநபர் விஷயம் மட்டும் இல்லையே. இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கம் இதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்குது? பாடப்புத்தகத்துல இதை பத்தி என்ன இருக்கு? ஆமா, அரசாங்கம் இத பல வழிகள்ல ஹேண்டில் பண்றாங்க. பாடப்புத்தகத்துல சொல்ற மாதிரி ஒரு 4E அப்ரோச் இருக்கு. அதாவது என்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், அப்புறம் எமர்ஜென்சி கேர். ஓ, 4E. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்ஜினியரிங்னா சாலைகளோட வடிவமைப்பை பாதுகாப்பானதா மாத்துறது, வண்டிகளோட பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்துறது. உதாரணத்துக்கு ஆபத்தான வளைவுகளை சரி பண்றது, ஸ்பீட் பிரேக்கர் போடுறது, நல்ல ரோடு போடுறது. வண்டிகள்ல கூட இப்போ ABS பிரேக் சிஸ்டம், ஏர் பேக்ஸ், பகல்லையும் எரியற மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட், AHO இதெல்லாம் கட்டாயமாக்கிட்டு வர்றாங்க இல்லையா, அதெல்லாம் இதுல வரும். ஆமா ஆமா. ரெண்டாவது என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது சட்டத்தை சரியா அமல்படுத்துறது. தப்பு பண்றவங்களுக்கு ஃபைன் போடுறது, லைசன்ஸை கேன்சல் பண்றது மாதிரி நடவடிக்கைகள். ஸ்பீடா போறது, குடிச்சிட்டு ஓட்டுறது, ஹெல்மெட், சீட் பெல்ட் போடாம போறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. சரி. மூணாவது எஜுகேஷன், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஸ்கூல்ல, காலேஜ்ல, பொது இடங்கள்ல சாலை பாதுகாப்பு பத்தி சொல்லி தர்றது. ஒவ்வொரு வருஷமும் சாலை பாதுகாப்பு வாரம், மாசம்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அது இதுக்காகத்தான். இத நாம பெரிய படத்தோட இணைச்சு பார்த்தா அரசாங்கம் 2010லயே தேசிய சாலை பாதுகாப்பு கொள்கை, நேஷனல் ரோட் சேஃப்டி பாலிசி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். ஓ, அப்படியா? நாலாவது எமர்ஜென்சி கேர். விபத்து நடந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல மருத்துவ உதவி கிடைக்க செய்யறது. நம்ம 108 ஆம்புலன்ஸ் சேவை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, NHAI மாதிரியான ஏஜென்சிஸ்லாம் ஹைவேஸை நல்லா மெயின்டைன் பண்றதோட ரோந்து போறது, LED போர்டுல தகவல் சொல்றதுன்னு நிறைய பண்றாங்க. சரிதான். இது மாதிரி அரசாங்கம் பல முயற்சிகள் எடுக்குது. சில சமயம் தன்னார்வ நிறுவனங்களோட சேர்ந்தும் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டிலையும் மாநில சாலை பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு. அவங்களும் ஆக்ஷன் பிளான்லாம் போட்டு வேலை செய்யறாங்க. ஓகே. அப்போ தனிநபரா நாமளும் கவனமா இருக்கணும். அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்குது. இந்த எல்லா தகவல்களில் இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இது ஒரு கூட்டு முயற்சி. ஆமா, சாலை பாதுகாப்புங்கிறது வெறும் ரூல்ஸை மனப்பாடம் பண்றது இல்ல. இது நம்மளோட அன்றாட பழக்கம், நம்ம கவனம், நம்ம பொறுப்பு, நாம ரோட்ல ஒவ்வொரு நிமிஷமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், இதெல்லாம் சேர்ந்தது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. சாலை பாதுகாப்புங்கிறது ஒரு கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல தனிநபர்கள், குடும்பங்கள், ஸ்கூல், டிரைவர்ஸ், பாதசாரிகள், அரசாங்கம், தன்னார்வ அமைப்புகள்னு எல்லாருக்கும் பங்கு இருக்கு.
நாம ஒவ்வொருத்தரும் நம்ம பங்க சரியா செஞ்சாலே போதும். அதாவது ஹெல்மெட் போடுறது, ஸ்பீடா போகாம இருக்கிறது, கவனமா ரோட்ட கடக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா. நாம எல்லாரும் விதிகளை மதிச்சு கொஞ்சம் பொறுமையோட கவனமா இருந்தா நம்ம சாலை பயணங்கள் இன்னும் எவ்வளவோ பாதுகாப்பானதா மாறும். பாட புத்தகம் சொல்ற மாதிரி இது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு. அருமை. நம்ம காரணங்கள், விதிகள், நம்ம பாதுகாப்புக்கு நாம செய்ய வேண்டியது, அரசாங்கத்தோட முயற்சிகள்னு பல விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். இப்போ இந்த கலந்துரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ நாம பேசின விஷயங்களை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஏரியால, உங்க தெருவுல, உங்க வீட்டு பக்கத்துல சாலை பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறதுக்கு நீங்க தனியாவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோ உடனே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆனா ஒரு நல்ல பாசிட்டிவான மாற்றம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.